நாளிலும் கூட இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். ஆமென். இந்த சங்கீதம் 21 மேசியாவை குறித்து சொல்லுகிறதான ஒரு தீர்க்கதரிசன சங்கீதமாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் அது தாவீது ராஜாவையும் குறிக்கிறதாக அது காணப்படுகிறது. ஸோ ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார், தாவீது ராஜா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அவர் அசைக்கப்படுவது இல்லை. ஆமென். இந்த பூமியில எல்லாமே அசைக்கப்பட்டு போகும், ஆனா அசைக்கப்படாதது கர்த்தருடைய தயவு. ஆமென். அவர் உன்னதமானவருடைய தயவினால் நாம் அசைக்கப்படாதிருப்போமாக. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். வசனம் சொல்கிறது, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவது இல்லை. நீதிமான கர்த்தர் என்ன செய்யறதில்ல, அசைக்க விடுறது கிடையாது. அதே போலதான் இந்த உன்னதமானுடைய தயவினால் நாம் அசைக்கப்படாதிருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யார் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. ஸோ கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காம மனுஷர் மேல, சூழ்நிலைகள் மேல, மற்ற காரியத்தின் மேல, வேலையின் மேல, பொருளாதாரத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறவர்கள் கூட அவர்கள் அசைந்து போகலாம். ஆனால் தேவனை நம்புகிறவர்கள், தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஸோ இந்த நாளிலும் கூட தயவுங்கிறதான தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஆவியின் கனிகளில் இந்த தயவு எத்தனாவது கனியாக இருக்கு? 5. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. ஸோ ஆவிக்குரிய கனிகளில் ஒன்றாக இந்த தயவை கர்த்தர் வைத்திருக்கிறார். தயவு என்று சொல்லும் பொழுது ஒரு இரக்கம், மெர்சி, கருணை அப்படின்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஒரு தயவு, அவங்க கண்ணில் நமக்கு தயவு கிடைக்க கர்த்தர் செய்கிறார். முதலாவது தயவு நமக்கு எங்கேருந்து வரணும்னா கர்த்தருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கணும். ஸோ மனுஷன்கிட்ட தயவு கிடைக்கணும்ட்டு மனுஷனை நோக்கி இன்னைக்கு அநேகர் ஓடிக்கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். மனுஷ கண்களில் தயவு கிடைக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், மனுஷ கண்களில் தயவு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருதான். அப்போ நமக்கு தயவு எங்கேருந்து இறங்கி வருது? பரலோகத்திலிருந்து. நமக்கு கிருபை எங்கேருந்து கிடைக்குது? பரலோகத்திலிருந்து. ஸோ அவருடைய சமூகத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து தான் கர்த்தர் அவைகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ அந்த தயவினால் நாம் அசைக்கப்படாதிருப்போம். ஆமென். இந்த நாளிலும் கூட தாவீதுக்கு அநேக தயவுகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். தாவீதும் தனக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு தயவு செய்கிறதான ஒரு ராஜாவாய் காணப்பட்டார். ஸோ இந்த நாட்களில் தாவீது யாருக்கு தயவு செய்தார் அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிறோம். வாசிங்க 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன்தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். தாவீது ராஜா கேட்கிறார், யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்கிறார். தாவீது தயவு செய்ய விரும்புகிறார். யாருக்குன்னா சவுலின் குடும்பத்துக்கு. தன்னை துரத்தி அடித்ததான, தன்னை ஓட விரட்டினதான, தன்னை தீர்த்து கட்டணும்னு நினச்சதான அந்த சவுலின் குடும்பத்துக்கு தாவீது என்ன செய்ய விரும்புகிறார்? தயவு செய்ய விரும்புகிறார். தாவீது அந்த சவுலோடதான குமாரனுடைய குமாரனுக்கு கருணை காட்ட அவர் விரும்புகிறார். தேவன் அப்படியாக அவர் உள்ளத்திலே உணர்த்தினபடியினால் தாவீது கேட்கிறார், யோனத்தானின் நிமித்தம். ஏன்னா யோனத்தானும் தாவீதும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்க.
யோனத்தான் மரித்த பொழுது கூட தாவீது சொல்லுகிறார், ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் நான் உன் மேல வச்சிருந்த சிநேகம் என்னது, அது ஒரு அருமையான ஒரு நல்ல சிநேகம் என்று சொல்லுகிறார். ஸோ தாவீதும் யோனத்தானும் நல்ல நெருங்கிய நண்பர்களாய் இருந்தார்கள். அதன் நிமித்தம் நான் யோனத்தானை நிமித்தம் தயவு பெறத்தக்கவன் சவுலின் வீட்டாரில் யாராகிலும் உண்டா என்று சொல்லி தாவீது அவர் கேள்வி கேட்கிறார். அப்பொழுது அங்கே இருக்கிறவங்க சொல்றாங்க, சீபா என்று சொல்லி ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அந்த சீபாவுடைய வேலைக்காரன் என்ன பண்றாங்க, ராஜா கிட்ட கூட்டிட்டு வராங்க. அப்ப நீ தான் சீபாவான்னு கேட்டுட்டு தாவீது கேட்கிறாரு, நான் தயவு செய்யத்தக்க யாராவது சவுலின் குடும்பத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம் இருக்கிறாங்க. யாருன்னா, யோனத்தானுக்கு ஒரு குமாரன் உண்டு, அவன் பேர் மேவிபோசேத். ஆனால் 2 கால்களும் முடமானவன் ஒருவன் இருக்கிறான் என்ற செய்தி தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஸோ இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் அந்த தயவினால் நம்மை உயர்த்த விரும்புகிறார். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, நீங்கள் வாசித்து பார்த்தினால் தெரியும். சங்கீதம் 89:17, உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். நம்முடைய தலை உயர்த்தப்படணும்னா, நம்முடைய கொம்பு உயர்த்தப்படணும்னா ஆண்டவருடைய தயவு நமக்கு தேவையா இருக்கிறது. ஸோ இந்த தயவுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இந்த மேவிபோசேத்தோட வாழ்க்கையிலும் கூட தயவு தேவையா இருந்தது. தாவீது ராஜாவோட காலத்தில் பார்த்தீங்கன்னா சவுல் மரிச்சிட்டாரு, யோனத்தான் மரிச்சாச்சு. இப்போ அடுத்த அரசாட்சி தாவீது கையில் வருகிறது. தாவீது முதல்ல யூதா சாம்ராஜ்யத்தை மட்டும் ராஜாவாகிறாரு. அப்புறம் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவான சில ஆண்டுகள் கழித்து அவருக்கு ஒரு யோசனை வருகிறது, ஞாபகம் வருகிறது. யோனத்தானை குறித்து ஒரு நினைவு கூறுதல் வருகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோனத்தானிடத்தில் அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 20:14-15 வாசிங்கம்மா. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயவு செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றிவிடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி. போதுமா? இந்த நாளிலும் கூட தாவீதோட யோனத்தான் ஒரு உடன்படிக்கை செய்கிறான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து இந்த சிங்காசனத்தில் கர்த்தர் உன்னை ஏற செய்வார். இந்த சிங்காசனத்தில் நீ ஏறும் பொழுது நீ என் குடும்பத்துக்கு என்ன செய்யணும், தயவு செய்யணும், நீ எனக்கு தயவு செய்யணும் என்று சொல்லி அந்த யோனத்தான் தான் மரிப்பதற்கு முன்பதாகவே தாவீதை பார்த்து சொல்லுகிறார். தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணுகிறார் யோனத்தான். ஸோ அந்த உடன்படிக்கை தான், அந்த யோனத்தானோடு செய்ததான அந்த உடன்படிக்கையை தான் தாவீது நினைவு கூறுகிறார். ஆமேன். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட நிறைய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். உன்னை நான் எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன் எப்படின்னு சொல்லி நிறைய வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்று கூட என்ன செய்யறதில்ல, பொய்த்து போவதில்லை. ஆமேன். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ இல்லை. உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ, உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன வார்த்தைகளை கொடுத்தாரோ, அந்த வாக்குத்தத்தங்களையும் வார்த்தைகளையும் ஆண்டவர் நினைவு கூறுவதிலே அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஆமேன். ஏற்ற நேரத்திலே நமக்கு சகாயம் செய்யும்படிக்கு அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமேன். மனுஷங்க வேணா சொல்லிட்டு செய்யாம போயிடுவாங்க. நான் இருக்கிறேன், கவலைப்படாத, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க பாதியிலே என்ன செஞ்சிருவாங்க, விட்டுட்டு போக வாய்ப்புகள் இருக்கு, நம்மளை மறந்து போக வாய்ப்புகள் இருக்கு. யோசேப்போட வாழ்க்கையில கூட சிறைச்சாலையில் அந்த பானபாத்திரக்காரன்ட்ட யோசேப்பு சொல்றாரு, இந்த சொப்பனம் நிறைவேறி ராஜா உன்னை பார்வோன் உயர்த்தும் போது நீ என்னை மறந்துடாத, எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணு, நான் எந்த தப்பும் செய்யாமல் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்றாரு. ஓகேன்னு சொன்ன பானபாத்திரக்காரன் அங்கே பார்வோன் மூலமாக உயர்த்தப்பட்ட பிறகு யோசேப் என்ன பண்ணல, நினைக்கவே இல்லை. 2 வருஷம் கடந்து போனது. அதுக்கப்புறம்தான் ஒரு நினைவை கர்த்தர் என்ன செய்தார், யோசேப்புக்கு ஆண்டவர் அந்த உயர்வையும் கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த நாட்களிலும் கூட நம்மை நினைவு கூறுகிற ஒரே தெய்வம் இயேசு மாத்திரமே. ஆமேன். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்து நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர் சொல்லி நிறைவேற்றுகிறதான தேவனாய் இருக்கிறார். தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை ஆண்டவர் கரத்தினால் நிறைவேற்றினார். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே செய்வாராக. இந்த நாளிலும் இந்த இடத்துல யோனத்தானோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை நினைவு கூறப்பட்டது. ஆமேன். மேவிபோசேத் என்ன செய்தான், நினைவு கூறப்பட்டான்.
ஸோ மேவி போசேத்தை குறித்து தான் இன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். மேவி போசேத் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவமானத்தை அழிப்பவன், வெட்கத்தை அழிப்பவன் அப்படின்னு அர்த்தம். மேபி என்று சொல்லும் பொழுது அகற்றுபவன் என்றும், போசேத் என்று சொல்லும் பொழுது அவமானம் என்று சொல்லி அர்த்தம். அவமானத்தை அகற்றுவன் தான் மேவி போசேத். ஆனால் பெயருக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேவி போசேத்தை குறித்து பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அவனுடைய கால்கள் ரெண்டும் முடமான சூழ்நிலை. எப்போ முடமானுச்சு? 2 சாமுவேல் 4:4 வாசிங்கம்மா. சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி எஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள். அவள் ஓடிப்போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவி போசேத் என்று பெயர். அவனுக்கு மேவி போசேத் என்று பெயர். 2 கால்களும் முடமானதான ஒரு சூழ்நிலைகள். எப்படி முடமானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுலும் யோனத்தானும் யுத்தத்திற்கு போகிறார்கள். அந்த யுத்தத்திலே சவுலும் யோனத்தானும் மரித்து விடுகிறார்கள். ஒரு போர்ச்சேவகன் வந்து சொல்றான் அரண்மனையில, நம்ம ராஜா இறந்துச்சாரு, ராஜா குமாரன் இளவரசன் யோனத்தானும் மரிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அரண்மனை கலங்கி போகிறது. கலங்கி போனதான ஒரு சூழ்நிலையில அடுத்து என்ன செய்வாங்கன்னா, ராஜ வம்சத்துல இருக்கிறவங்கள எதிரிகள் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, எல்லாரையும் அழிச்சு போட்டுறக்கூடாது, வாரிசுகளை அழிச்சு போட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிள்ளையோட தாதி, பிள்ளையை வளர்க்கிற அந்த தாதி என்ன செய்யறா, 5 வயசான யோனத்தானுடைய குமாரனை தூக்கிக்கிட்டு அவ ஓடுறா. அந்த குமாரனை மேவி போசத்தை காப்பாற்றும்படியா ஓடுறா. ஓடும் பொழுது அவள் எடறி கீழே விழுந்து அந்த பிள்ளையோடதான கால்கள் சேதமடைந்து 2 காலும் முடமாக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை. 5 வயசு வரைக்கும் அவன் நல்லா இருந்தான். 5 வயசுக்கு அப்புறம் அவன் முடமாக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலையில அவன் காணப்படுகிறான். நல்லா யோசித்து பாருங்க, அவனுடையதான காரியம் எப்படி இருக்கும்? ராஜாவுக்கு பேரன், இளவரசனுக்கு குமாரன். அந்த அரண்மனையில சுத்தி சுத்தி ஓடி வந்திருப்பான். ஒரு 5 வயசு பிள்ளைனா அப்படித்தானே இருக்கும். அரண்மனையில் அவன் கால்கள் பதியாத இடம் இல்லை. அப்படி ஒரு ஆர்வத்தோடு அவன் என்ன பண்றான், சுத்தி சுத்தி ஓடி வந்த கால்கள் இன்றைக்கு இழந்து போன ஒரு சூழ்நிலைகள். 5 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையே மாறி போச்சு. இன்னும் சொல்ல போனா அவன் தன் சொந்த அரண்மனையை இழந்து போயிட்டான். அடுத்து தன்னுடைய அந்தஸ்தை இழந்து போயிட்டான். தாத்தா யார் தெரியுமா? இஸ்ரவேலுக்கே பெரிய ராஜா, இஸ்ரவேலின் முதல் ராஜா. அந்தஸ்து போயிடுச்சு. எப்ப சவுல் மரிச்சு போனானோ அப்ப அந்த அந்தஸ்து அவனை விட்டு போயிடுச்சு. அடுத்து அவனுடைய அடையாளமும் அவனை விட்டு போய்விட்டது. அவன் இன்னாருடைய குமாரன், இன்னாருடைய பேர் என்று சொல்லக்கூடாத அளவுக்கு அவன் ஒளித்து மறைத்து வளர்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவனுடைய அடையாளமும் மாறி போயிட்டு நிலை குலைந்தவனாய் அவன் மாறி போனான், முடவனாய் மாறி போனான், நம்பிக்கை இல்லாதவனாய் மாறி போனான். இத்தனை வருஷம் எங்க வாழ்ந்தான் தெரியுமா? நீ வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வாசிங்கம்மா, அந்த சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2 சாமுவேல் 9:4. அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே இருக்கிறான்? 5 வயதில் முடமான மேவி போசேத் எங்கே இருக்கிறான்? லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான். இன்னைக்கு கேட்குறத ஆட்களை பார்த்தா, அவன் எங்கே இருந்தா எனக்கு என்ன சிஸ்டர், என் வாழ்க்கை, என் பாடு, என் பிரச்சனை, அதுக்காக நான் ஆலயத்தில் வந்து உட்காந்துருக்கேன். நீங்கள் என்னமோ மேவி போசேத்தோ ஏதோ ஒரு போசேத்தை சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. மேவி போசேத்துக்கு தேவன் ஒரு தயவு பாராட்டினார். தாவீதின் மூலமாக அந்த தயவு கடந்து வந்தது. அவன் வாழ்ந்ததான இடம் பார்த்தீங்கன்னா லோதேபார் அப்படிங்கிற இடம். லோதேபார் அப்படின்னா என்ன தெரியுமா? வறட்சியான இடம், வனாந்தரமான இடம், சொகுசா வாழ முடியாது. அங்க எந்த ஒரு நல்ல ஒரு செழிப்பை பார்க்க முடியாது. வறண்டு போன பூமியிலே அவன் இத்தனை வருடங்களாக 5 வயது முதல் அவன் முடமானவனாக லோதேபாரிலே வாழ்ந்து வருகிறான். இன்னொன்று நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அடையாளத்தை இழந்து போயிட்டான்னு. அவன் என்ன கோத்திரத்தை சேர்ந்தவன்? கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். பென்யமீன் கோத்திரம். மேவி போசேத் பென்யமீன் கோத்திரம், சவுல் பென்யமீன் கோத்திரம். ஆனா இப்ப அவன் தங்கியிருக்கிற பிளேஸ் எது தெரியுமா? மனாசே கோத்திரம்.
அதாவது ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு நிலப்பகுதியை யோசுவா காலத்தில் பிரித்து கொடுத்துட்டாங்க. அந்த நிலத்துல தான், அந்த இடத்துல தான் அவங்க இருக்கணும். இப்போ ஊருக்கு பயந்து, உலகத்துக்கு பயந்து, ராஜ வம்சத்தை காலி பண்ணிடுவாங்கன்னு பயந்து, பென்யமீன் கோத்திரத்திலே பிறந்து வளர்ந்ததான இந்த மேவிபோசேத் இப்ப யோர்தானை தாண்டி மனாசே கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட கீலேயாத் அப்படிங்கிற இடத்துக்கு அருகாமையில் இருக்கிற லாதேபோர் அந்த அப்படிப்பட்டதான இடத்துல பார்த்தீங்கன்னா லோதேபார் அப்படிங்கிற இடத்துல அவன் தங்கி இருக்கிறான். அது யார் வீடு? அம்மியேலின் குமாரனாய அவருடைய ஒரு வீடு. சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை. ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவன் கிட்ட கையேந்தி நிற்கிற வண்ணமாக, அவன் வீட்டிலே முடக்கப்பட்டவனாக, எல்லா வேலைகளையும் செய்வதற்கு இன்னொருத்தரை சார்ந்திருக்கிறவனாக அவன் காணப்படுகிறான். இந்த இடத்துல வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இதே சூழ்நிலை போல ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, எதிர்காலமே இருளா இருக்கிறதான ஒரு சூழ்நிலை. என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற வறட்சிகள் மாறுமா? என் வாழ்க்கையில இருக்கிறதான பிரச்சனைகள் மாறுமா? என் வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் மாறுமா? எத்தனையோ காரியத்தை தாண்டி வருகிறேனே, இந்த சூழ்நிலையிலே காணப்படுவேனா? என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமான்னு கூட நீங்க நினைச்சு இந்த இடத்துல வந்திருக்கலாம். தேவன் மேவிபோசேத்தை நினைவு கூற செய்தது போல உங்களை நினைவு கூறுகிறார். ஆமேன். நினைவு கூறும் தேவன் நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட மேவிபோசேத்தை தான் தேவன் நினைவு கூர்ந்தார். தாவீது மூலமாக நினைவு கூற செய்தார். வாழ்க்கையே எதிர்காலமே கேள்விக்குறி. மேவிபோசேத் காலை பார்க்கும் போதெல்லாம் வேதனைப்பட்டிருப்பான். எல்லாரும் நல்லா நடக்கிறாங்க, அவங்க வேலையெல்லாம் நல்லா செய்கிறாங்க, என் வேலையை செய்ய என்னால் முடியலை, நான் முடக்கப்பட்டு இருக்கிறேனே, என் வாழ்க்கை அமைதி இல்லாமல் இருக்கிறதே, சமாதானம் இல்லாமல் இருக்கிறதே, என் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கிறதே, பிரச்சனைகள் இருக்கிறதே என்று சொல்லி ஓயாமல் அவன் புலம்பி கொண்டு வந்திருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் இன்னொரு காரியம் இருக்கு. மூதாதையர்கள் செய்கிற பாவங்கள், பெற்றோர் செய்கிற பாவங்கள் யார் தலையில வருது? பிள்ளைகள் தலையில வருது. கவனமா இருக்கணும். சவுலின் காரியத்தை பார்ப்பீர்களானால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல அவன் கீழ்ப்படியல. தேவன் சொல்லிட்டார், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடினேன், அவனை ராஜாவாக்க போறேன்னு சொல்லி. அது உடனே அக்செப்ட் பண்ணிக்கிற இருதயம் சவுல்கிட்ட இல்லை. தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் என்று அறிந்து தாவீதை ஓட ஓட விரட்டினான். தாவீது அழுகிறான், வேதனைப்படுகிறான், கெபிகளில போய் வாழ்றான், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. எத்தனையோ வருஷங்கள் தாவீது அவன் கஷ்டப்பட்டு வாழ்ந்ததான சூழ்நிலைகள். அபிஷேகம் பெற்றுக்கொண்டான், கோலியாத்தை ஜெயிச்சுட்டான், எல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தாவீதோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனை போராட்டங்கள், அத்தனை பிரச்சனைகள். சவுல் அவனை நெருக்கி கொண்டே இருக்கிறான். எத்தனையோ முறை ஈட்டியால குத்தி கொலை செய்ய வர முயற்சித்தான். ஆனால் சவுலோட கையில் தேவன் என்ன செய்யல? தாவீதை கொடுக்கவே இல்லை. ஆமே. நம்முடைய சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நம்மளை ஒப்பு கொடாதிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஒரு நாளும் நம்மளை பழி வாங்கணும், நம்மளை வேதனைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கையில் கர்த்தர் விட மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். ஆமேன். அவர் வேணா 2 பனிஷ்மெண்ட் கொடுத்து சிக்ஷித்து தூக்குவாரை தவிர மனுஷன் கையில் தேவன் என்ன செய்யறதில்ல? விடுகிறது இல்லை. விட்டது போல இருக்கும், தூக்கிடுவார் ஆண்டவர். ஆமேன். சிங்க கெபில போட்டது போல இருக்கும், தூக்கிடுவார் சிம்மாசனத்துக்கு. ஆமேன். சிறைச்சாலையில போட்டது போல இருக்கும், தூக்கிடுவார் அரியணை ஏறுவதற்கு. ஆமேன். தேவன் நல்லவராய் காணப்படுகிறார். இந்த நாளிலும் கூட மேவிபோசேத்தோட வாழ்க்கையில நம்பிக்கையற்றதான ஒரு சூழ்நிலையில தேவன் நினைவு கூர்ந்தார். ரூத்தின் புத்தகத்துல வாசிக்கிறோம், ஒரு அந்நிய தேசத்துல பிறந்து வளர்ந்ததான மகள், மோவாபிய பெண் அவள். ஆனால் அவள் சொல்லுகிறாள், மாமியாவோட உள்ள வரும்பொழுது பெத்லகேம்ல கால் வைக்கும் போது சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். மாமியா கூட போ அப்படின்னு அனுப்புறா. ஆனா இல்ல, போமாட்டேன்னு சொன்னா. ஆனா என்னைக்கு உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி ரூத் அறிக்கை செய்தாலோ அன்னைக்கே கர்த்தர் அவளுக்கான எதிர்காலத்தை பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆமேன். அன்னைக்கே போவாசோடு இணைக்கிறதுக்கு கர்த்தர் சித்தமுள்ளவராக இருந்தார். எந்த வயல்ல போய் அந்த கதிர்கட்டுகள் சிந்தினவைகளை, அந்த நெல் மணிகளை, அந்த கோதுமை மணிகளை அவள் பொறுக்கினாலோ அந்த நிலத்துக்கே, அந்த வயலுக்கே அவளை அதிகாரியாக கர்த்தர் மாற்றினார். ஆமேன். எந்த இடத்துல வேலை செய்யறவங்களுக்கும் கீழாக இருந்தாலோ அந்த இடத்துல அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். இதுதாங்க தேவனுடைய கிருபை, இதுதான் தேவனுடைய தயவு. இந்த நாளிலும் கூட வருத்தப்பட்டு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்ட கர்த்தர் கிருபை தருவாராக.
எந்த மனுஷங்க முன்னாடி நீங்க வெட்கப்பட்டு போனீங்களோ, எந்த மனுஷங்க முன்னால நிந்திக்கப்பட்டீங்களோ, அவர்கள் மத்தியில் தலையை உயர்த்த அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். சவுல் தன்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தாவீதை துரத்தி கொண்டே இருந்தான். அவன் செய்த தவறு நிமித்தம்தான். சவுல் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தது நிமித்தம்தான். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு விரோதமாக தன் கையை நீட்டினது நிமித்தம்தான் அவன் பிள்ளைக்கு வந்ததான சாபத்தின் கேடாய் அது மாறி போனது. ஆமென். நம் இருக்கிற நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொத்து சுகத்தை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, நன்மைகளை சுதந்திரிக்கணும். ஆமென். நல்ல காரியங்களை பேசணும், நல்ல காரியங்களை செய்யணும். நீங்க செய்கிற தயவு, நீங்க செய்கிற இரக்கம், நீங்க மற்றவங்களுக்கு செய்கிற உதவிகள், நீங்க மற்றவங்களை தயை பாராட்டுகிற காரியங்கள் உங்க பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமா இருக்குமே தவிர, செய்கிற துரோகங்கள், தேவையில்லாத காரியத்துல பிரச்சனையில போகிறதான காரியங்கள், கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை கையில் எடுக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட காரியத்தை கையில் எடுக்கிறவர்கள் நியாயம் திருக்கிறார். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் நியாயம் திருக்கிறார். ஸோ இந்த நாளில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைக்கணும். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையை செய்ய நம்ம எனக்கு செய்கிறார், பலன் கொடுத்திருக்கிறார். நம்மளால் இயன்ற மட்டும் நன்மையை பேசுவோம், நம்மளால் இயன்ற மட்டும் நன்மையை செய்வோம். நன்மையை விதைப்போம், ஆனால் நன்மையை அறுப்போம். ஆமென். தீமையை விதைத்தால் தீமையை அறுப்போம். ஸோ நன்மைகளை விதைத்தால் நம்முடைய பிள்ளைகள் அதை என்ன செய்வார்கள்? நன்மையை சேர்த்து கொள்வார்கள். சில இடத்துல பார்த்தீங்கன்னா என் பிள்ளைக்கு சொத்து வேணும், என் சந்ததிக்கு சொத்து வேணும்னு சொல்லி அநியாயமாக சொத்துக்களை சேர்ப்பாங்க. பார்த்தீங்களா? அதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கும்? சாபங்களாய் மாறிவிடும். ஸோ நம்ம வாழ்கிற நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும். ஆமென். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு வழி செய்கிறவங்களாக காணப்பட வேண்டும். தேவன் அப்படியே நம்முடைய சந்ததிகளை அவர் ஆசீர்வதிப்பாராக. ஸோ நம்ம கவனமாய் நடப்போம். இந்த நாளிலும் கூட அந்த செழிப்பில்லாத இடத்துல வாழ்ந்த அவனை தேவன் நினைவு கூர்ந்தார். இப்போ பாருங்க, தாவீது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார், உடன்படிக்கையை யோசிச்சார். உடனே என்ன பண்றாரு? அதுக்குரிய ஏற்பாடு பண்றாரு. யாரை? சீபாவை கூட்டு பேசுறாரு. அடுத்து ஒரு வசனம் வாசிங்க. அவன் எங்க இருக்கிறான்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அவன் அடையாளம் இல்லை, அவங்கிட்ட அந்தஸ்து இல்லை, எல்லாத்தையும் இழந்தவன் அவன் காணப்படுறான். அடுத்து பாருங்க 5வது வசனம் வாசிமா. அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். போதுமா? அழைப்பித்தான். அடுத்து ஆண்டவர் நம்ம நினைவு கூறுகிறார். அடுத்து என்ன செய்றாரு? அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். இந்த இடத்துல அவன் லோதேபார்ல இருக்கிறான். கிட்டத்தட்ட எருசலேமுக்கும் இந்த லோதேபாருக்கும் 80 கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிறது. இப்போ ராஜாவோட வாகனம், அது கழுதையா இருக்கலாம், ரதமா இருக்கலாம், ஏதோ ஒரு வாகனத்தை இன்னைக்கு அந்த மேவிபோசேத்தை அழைப்பதற்காக அந்த வாகனம் அந்த லோதேபாரில் போய் நிற்கிது. எல்லாரும் பார்த்துருப்பாங்க, அடேங்கப்பா திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வாழ்வு வந்துச்சு பத்தியா, ராஜாக்கு அனுப்பியிருக்கிறாரு, அவருடைய வாகனத்தை அனுப்பியிருக்கிறாரு, மேவிபோசேத்தே ஏறிப்போ, ராஜா உன்னை அழைக்கிறாரு அப்படின்னு சுத்திலும் உள்ளவங்களாம் பார்த்துருப்பாங்க. அது வரைக்கும் அவனை கேவலமாக பார்த்தார்கள், அது வரைக்கும் அவனை வெட்கப்பட்டவனாய் பார்த்தார்கள், அது வரைக்கும் அவனை வித்தியாசமாய் பார்த்தார்கள். இனி அவர்களை பார்க்கிறவர்கள் வித்தியாசமாய் பார்க்கிறார்கள். ராஜா ஒரு வாகனத்தை அனுப்பினது நிமித்தம், ராஜ சமூகத்துக்கு அவன் போகிறது நிமித்தம், இந்த இடத்துல வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம வித்தியாசமாய் பார்த்தவர்கள் கண்களுக்கு முன்பதாக தேவன் நம்முடைய தலையை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் உங்களை எப்படி பார்த்தாங்க? முடவனா பார்த்தாங்க, மேவிபோசேத்த நம்பிக்கையற்றவனா பார்த்தாங்க. அவனா நடக்க முடியாதவன், அவனா ஊனமுற்றவன், அவன் வாழ்ந்து ஒண்ணுதான், இருந்து ஒண்ணுதான், இல்லாம ஒண்ணுதான், அவனா தண்டம். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் நமக்கு ஒரு பேர் வச்சாங்க, நமக்கு எப்படியெல்லாம் ஒரு அடையாளத்தை போட்டாங்க. நம்ம இவங்களா இப்படித்தான், இந்த பிரதரா இப்படித்தான், இந்த சிஸ்டரா இப்படித்தான், இவங்க இதெல்லாம் சரிபட்டு வரமாட்டாங்கன்னு சொல்லி உங்களை குறித்து என்ன முத்திரையை பிசாசு போட்டானோ, உங்க மேல என்ன முத்திரையை அருகில் இருக்கிறவர்கள் மற்றவர்கள் மனிதர்கள் போட்டார்களோ, தேவன் அந்த முத்திரையை உடைக்க விரும்புகிறார். ஆமென். இன்னைக்கு அவருடைய பிள்ளைங்கிறதான ஒரு அடையாள சின்னத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இதுவரைக்கும் பாவியாக வாழ்ந்தவர்களை, அக்கிரமங்களில் வாழ்ந்தவர்களை, தேவனை விட்டு விலகினவர்களை, விக்கிரங்களுக்கு முன்பதாக கடந்து சென்றவர்களை
இன்னைக்கு ஆண்டவர் நினைவு கூர்ந்து தேவன் அழைத்து பெயர் சொல்லி கூப்பிட்டு இன்னைக்கு அவருடைய பிள்ளை என் மகனே என் மகளே என்று சொல்லுகிற ஒரு அடையாளத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஒரு அடையாளத்தை என் மேல வச்சிருக்கீங்கப்பா. மனுஷன் சொல்லலாம் இவங்க இப்படித்தான் என்று சொல்லலாம், ஆனா எனக்குன்னு ஒரு அடையாளத்தை கர்த்தர் வச்சிருக்கீங்க. ஆமென். மனுஷன் என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், என்னன்னாலும் பேசிட்டு போட்டோம், ஆனா நம்மளை அறிந்தவர் கர்த்தர் ஒருவரே. ஆமென். இந்த இடத்துல பார்க்குறோம், அவன் அழைப்பித்தான். நான் சொல்றேன், மேவி போசேத் இப்ப ரதத்துல ஏறிட்டான், இல்ல கழுதையில ஏறிட்டான். எப்படி போயிருப்பான்? சந்தோஷமா போயிருப்பானா, துக்கமா போயிருப்பானா? சந்தோஷமா போயிருப்பானா? சந்தோஷமா போயிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஏன்னா இவனை மறைஞ்சு வாழ்றான், ராஜ வம்சத்தார கொலை செஞ்சிருவாங்கன்னு. இப்ப தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாயிட்டான், வாரிசு இவன் தான். அப்ப எடாடா இவ்வளவு நாள் இல்லாம தாவீது கூப்பிடுறாரே, என்ன பண்ண போறாரோ, தீட்டு கட்ட போறாரோ, பட்டயத்தால கொலை செய்ய போறாரோ, என்னன்னு தெரியலையே, என்ன நடக்க போதோன்னு சொல்லி பயந்து அவன் போனா. அவன் பயப்படுகிற பயத்தை தாவீது பார்க்கிறார். வசனம் சொல்கிறது, சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து என்ன பண்ணானா, வணங்கிட்டான், ஆல்டர் ஆயிட்டான், சரண்டர் ஆயிட்டான். நீங்க என்ன கொன்னாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, நீங்க தான் சரண்டர் ஆயிட்டான். இந்த நாளிலும் கூட சரண்டரான அவனை தாவீது விடலை. நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது தொடர்ந்து வாசியும். முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவி போசேத்தே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். 7 வாசிங்க. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து. போதுமா? தாவீது அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. தேவனிடத்துல சரண்டரான நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. உலகத்துக்கு பயந்தது, மனுஷனுக்கு பயந்தது, சூழ்நிலைக்கு பயந்தது, எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருவோம். ஆமென். ஆண்டவர் அவன் பயந்து நடுங்கி நிற்கிறத பார்த்து தான் சொல்றாரு, நீ பயப்படாத மேவி போசேத்தே. உன்னை தீர்த்து கட்டுறதுக்கு நான் அழைக்கல, உன்னை அழிக்கிறதுக்கு அழைக்கல, உனக்கான அரியணையில அமர செய்யறதுக்காக, உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக அழைச்சிருக்கிற. இந்த இடத்துல வந்திருக்கிற நம்மளை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட நித்திய ராஜ்யத்தை கொடுப்பதற்காக அழைச்சிருக்கேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். உலகத்துல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களா? இல்லை. எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு, எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களா? இல்லை. நீங்களும் நானும் இயேசுவை அறிந்து அவருடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாய் வந்தது தேவனுடைய கிருபை அல்லாமல் வேறு ஒன்றும் அல்ல. ஆமென். அந்த தயவை கர்த்தர் நம்மிடத்துல ஆண்டவர் காட்ட உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். இந்த இடத்துல மேவி போசேத்தை பார்த்து பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாங்க, உன் தகப்பனாகிய யோனத்தானை நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து, நிச்சயமா உனக்கு தயவு செய்வேன். யார நிமித்தம்? யோனத்தானை நிமித்தம் நான் உனக்கு தயவு செய்வேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பிதாவாகிய தேவன் நமக்கு தயவு செய்ய அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். நமக்கு தயவு தேவை. இந்த உலகத்துல எது இருக்கே இல்லையோ அவருடைய கிருபை இல்லாம வாழ முடியாதுங்க. ஆமென். அவருடைய கிருபைங்கிற தயவு நமக்கு தேவை, அவருடைய இரக்கங்கிற தயவு நமக்கு தேவை. ஆமென். இந்த நாளிலும் கூட மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், அவருடைய கிருபை நம்மளை விட்டு என்ன செய்வதில்லை, விலகுவதில்லை. ஆமென். அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. இந்த தாவீது யோனத்தானின் நிமித்தம் ஒரு கிருபையை, ஒரு தயவை அவனுக்கு காண்பிப்பாரானால், அதை காட்டிலும் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த தயவை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். நம்மளுக்கு தயவை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிமா. உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன், உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். சவுலோட சொத்து பத்துகள் ராஜாவுக்கு எவ்வளவு இருந்திருக்கும், அது எல்லாம் இப்ப எங்கேயோ போயிடுச்சு, இத்தனை நாள் மறைஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 20 வருஷம் சொல்றாங்க. பைபிள் அப்படி சொல்லப்படலை. அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது 20 வருஷம் இந்த லோதைபார் அந்த இடத்துல குடியிருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 20 வருஷம் இழந்து போன சொத்துக்களை
திரும்ப மேவி போசேத் பெற்றுக்கொண்டான். ஆமென். அவன் தகப்பனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டான். கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் தாவீது ராஜா சொல்லுகிறார், உன் சவுலின் குடும்பத்தார், உன் தகப்பனாகிய யோனத்தான் குடும்பத்துக்கு இருந்த எல்லா சொத்துக்களையும் நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன ஒவ்வொன்றையும் தேவன் திரும்ப கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில என்ன இழந்து போயிட்டீங்க யோசித்து பாருங்க. ஒரு காலத்துல நல்லா இருந்தோம். எங்க தாத்தா காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்தோம். எங்க அப்பா காலத்துல ரொம்ப நல்லா இருந்தோம். ஆனா இப்ப என் வாழ்க்கை தான் சரியில்லை. தேவன் இழந்து போனதை திரும்ப தருவார். உங்க வாழ்க்கையில உங்களுடையதான சொத்துக்களையோ, உங்களுக்கு சொந்தமான பொருள்களையோ, உங்களுக்கு சொந்தமான ஆசீர்வாதங்களையோ மற்றவர்கள் பறித்து வைத்திருந்தா கூட இங்க தேவனிடத்துல விசுவாசமா இருந்து பாருங்க, இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருவார். ஆமென். உங்களோட வாழ்க்கையில இழந்து போன ஒவ்வொன்றையும் தேவன் தர அவர் வல்லவராக இருக்கிறார். சிக்லாக்கிலே எல்லாவற்றையும் இழந்து போன தாவீது அந்த தண்டை தொடர்ந்து போகும் பொழுது தேவன் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தது போல உங்க வாழ்க்கையில இழந்து போன எல்லா நன்மைகளையும், எதெல்லாம் உங்க கையை மீறி போச்சோ, எதெல்லாம் உங்க கையை விட்டு போச்சோ, அந்த உறவுகளை தருவார், அந்த உயர்வுகளை கர்த்தர் தருவார், அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு உன்னத நிலைமையை கர்த்தர் தருவார். ஆமென். இழந்து போனதை தேவன் தருவார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. 20 வருஷமா சவுலின் குடும்பத்தை விட்டு விலகி போனதான அந்த சுதந்திரத்தை கர்த்தர் தருகிறார். ஆமென். இந்த இடத்துல வந்திருக்கிற நமக்காக கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை வச்சிருக்கிறார். அதுதான் என்னது? பரலோக ராஜ்யம். அந்த நித்திய சுதந்திரம்ங்கிறதான ஒரு ஆசீர்வாதத்தை உலக தோற்றத்துக்கு முன்னே, உலகம் உண்டானது முதற்கொண்டு நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். ஆமென். இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நமக்கு வீடுகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். கூரை வீட்லேயும் வாழலாம், ஓட்டு வீட்லேயும் வாழலாம், மாளிகையிலையும் இருக்கலாம், மாடி வீட்லேயும் வாழலாம். ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லை. அதெல்லாம் நம்ம கூட பரலோகம் வரப்போகிறது இல்லை. நம் ஆண்டவருக்காய் செய்கிற கிரியைகள் பரலோகத்திலே வந்து நிற்கும். ஆமென். அந்த நித்திய வீட்டுக்குள்ளே நம்ம போகும் பொழுது அவைகளை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நித்திய ஜீவனை கர்த்தர் தருகிறார். ஆமென். இந்த நாளிலும் கூட மேவி போசேத் அவன் நிராகரிக்கப்பட்ட அவன் நினைவு கூறப்பட்டான். ஆமென். இந்த நாளில் மேவி போசேத்துக்கு ஆண்டவர் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தந்தார். அது மாத்திரம் இல்லை, பாருங்க அந்த வசனத்தின் பின்பகுதியை வாசிமா. நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அடுத்து ராஜா அடுத்து என்ன செய்றாரு? நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். நீ டெய்லி என்னோட டைனிங் டேபிள்ல நீ என்ன செய்யணும்? உட்காரணும்னு தாவீது சொல்லுகிறார். அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. இந்த ஒரு வார்த்தையோட இதை விடலை. அடுத்து பாருங்க, சீபாவை கூப்பிடுவார். சீபாவை கூப்பிட்டு சொல்லுவாரு, இந்த பார் உன் எஜமானன் இந்த இருக்கிறான், நீ வேலைக்கார. சீபாவுக்கு கீழேயே அவ்வளோ வேலைக்காரங்களாம், 20 வேலைக்காரங்களாம், 15 பிள்ளைகளாம். ஆக மொத்தம் சீபா, நீயும் உன் பிள்ளைகளும் உன் வேலைக்காரரும் யாருக்கு அடிமையா இருக்கணும்? யாருக்கு வேலைக்காரங்களா இருக்கணும்? மேவி போசேத்துக்கு நீ வேலைக்காரங்களா இருக்கணும். ஸோ இந்த நாளிலும் ஒண்ணுமே இல்லாத மேவி போசேத்துக்கு 35க்கும் அதிகமான வேலைக்காரர்களை தேவன் கட்டளையிட்டார். ஆமென். இந்த நாளின் தாவீது மூலமாக அந்த கிருபையை கர்த்தர் தந்தார். அந்த மேவி போசேத்து ஒரு பொருளை எடுக்கணும்னா கஷ்டப்பட்டிருப்பான், நடந்து நடந்து ஊர்ந்து போய் தான் எடுத்திருப்பான். இன்னொருத்தவங்க உதவி இல்லாமல் எடுக்க முடியாது. அதை பார்த்ததான என் தேவன் காலங்கள் வரும் பொழுது ஏற்ற நேரத்திலே மேவி போசேத்திற்கு கீழாக 35க்கும் அதிகமான வேலைக்காரர்களை கட்டளையிட்டு மேவி போசேத் இப்படி திரும்பி பார்த்தா கூட எஜமான எங்கேயோ திரும்பி பார்க்கிறார், அந்த பொருள் வேணும் போல இருக்குன்னு கொண்டு வந்து கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ஒண்ணுமே இல்லாதவன், எதற்கும் லாய்க்கு இல்லாதவன், அவனை உயர்த்தின ஆண்டவர் நம்மை உயர்த்த வல்லவர். ஆமென். இந்த போஜனம்ங்கிற ஒரு காரியத்தை திரும்ப வாசிங்க. 10ஆம் வசனத்துல பின்பகுதியில் அந்த பகுதியை மட்டும் வாசிமா. 10ஆம் வசனத்துல, ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவி போசேத் நிமித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். போதுமா? உன் எஜமானுடைய குமாரன் மேவி போசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான். ரெண்டாவது அந்த வார்த்தை வந்துட்டு முறத சொன்னாரு மேவி போசேத்திட்டு, இப்ப சீபாட்ட சொல்றாரு. இன்னொரு வசனமும் அதுல இருக்கும் பாருங்க. 11ஆம் வசனத்துல அந்த பகுதி பின்பகுதியை மாத்திரம் வாசிக்கிறேன். ராஜகுமாரரில் ஒருவனை போல மேவி போசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான்.
தாவீது எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுக்காரு பாருங்க. என் பிள்ளைங்க தாவீதோட குமாரர்கள் எப்படி டைனிங் டேபிளில் உட்கார்றாங்களோ அதே போல மேவி போசைத்தும் அந்த டைனிங் டேபிளில் உட்கார்ந்து எங்களோட கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி அவனை குறித்த ஒரு அடையாளத்தை தாவீது ஏற்படுத்தி கொடுக்கிறார். அடையாளத்தை தொலைச்சவனுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு, முகவரியை தொலைச்சவனுக்கு ஒரு முகவரி கிடைச்சிருச்சு. அந்த லோதேபாரை விட்டு வெளியே வந்து இப்போ எங்கே இருக்கிறான்? எருசலேமிலே தாவீதோட அரண்மனையிலே அவன் தங்கி இருக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமேன். அவனுடைய முகவரி மாற்றப்பட்டு விட்டது. இன்னைக்கு நம்மளை பற்றி என்னென்னமோ பேசலாம், என்னென்ன காரியங்களோ சொல்லலாம், ஆனால் தேவன் அதை எல்லாம் மாற்றி போட்டு என் மகள் என் பிள்ளை என்று சொல்லி ஒரு உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் நம்மை வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். இந்த நாளிலும் மேவி போசத்தின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொண்ட சத்தியம், அவன் நினைவு கூறப்பட்டான், அடுத்து நிம்மதியான வாழ்வை பெற்றான். ஆமேன். எருசலேம் என்று சொன்னால் சமாதானம். அந்த சமாதானம்ங்கிற வாழ்வை அவன் பெற்றுக்கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் இருந்துச்சு லோதேபாரில் இருக்கும்போது. ஆனால் எருசலேமுக்குள் நிம்மதியான வாழ்வை பெற்றுக்கொண்டான். அடுத்து நித்திய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டான். அவனுக்கான சுதந்திரம், சவுலுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை சுதந்திரமும் அவன் கையிலே வந்தது போல இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவன் நினைவு கூர்ந்தார். ஆமேன். நினைவு கூர்ந்த தேவன் நமக்கு நிம்மதியான வாழ்வை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமேன். சமாதானத்தினால சந்தோஷத்தினால கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. அடுத்து நித்திய சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர்கள் நித்திய சுதந்திரத்தை இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த நித்திய வாழ்வை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். ஆமேன். பரலோக ராஜ்யத்திற்கு போகிறதுக்கு ஒரே வழி, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமேன். வேற வழி இல்லைங்க. இயேசுவை போல ஒரு வழி இல்லை. பரலோகம்ங்கிற ஒரு ராஜ்யத்துக்குள்ள போவ, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க இயேசுதான் வழி. அந்த இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டு நீதிமானாய் வாழும்போதுதான் அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். இறுதியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்கள் வரை. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கு. வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மளை ஆண்டவர் கிறிஸ்துவனோட கூட என்ன பண்ணாரா? உயிர்ப்பித்தார். ஒரு காலத்தில் இயேசுவை அறியாமல் இருந்தோம், ஒரு காலத்தில் இயேசுனா யாருன்னு தெரியாமல் இருந்தோம். ஆனால் இயேசு நம்மளை தேடி வந்தாருங்க. நம்ம அவரை தேடலை, அவர் நம்மளை தேடி வந்து அக்கிரமத்தில் மரித்தவர்களாக இருந்த நம்மளை உயிர்ப்பித்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி ஞானஸ்தானத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்து அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்கிறார். ஆமேன். நம்ம எங்க இருக்க போறோம்? உன்னதத்தில், பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட அவருடையதான சிங்காசனத்துக்கு அருகாமையில அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற இடங்கள்ல கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமேன். உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை அழைக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை. ஆமேன். அந்த ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவங்களை உட்கார செய்ய போகிறார். வசனம் சொல்லுகிறது, 8வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமேன். நம்ம பெரிய நல்லவங்கன்னு கர்த்தர் நம்மளை தொடலைங்க. நம்ம வாழ்க்கையில வசதியானவனு கர்த்தர் நம்மளை தேடி வரல. ஆண்டவர் சொல்றாரு, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய கிருபை. ஆமேன். நாம் ரட்சிக்கப்பட்டது அவருடைய கிருபை. நம்முடைய பாவங்கள் நீங்க கழுவப்பட்டது அவருடைய கிருபை. இந்த இடத்துல வந்து அமர்ந்திருப்பது அவருடைய கிருபை. நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. ஆமேன். இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் காலேஜ் பக்கம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மரண ஓலங்கள். ஐசியூ வார்டில் தனக்கு உரிமையானவரை வைத்துக்கொண்டு கதறிக்கொண்டிருக்கிற ஜனங்கள், அந்த சைடு போக முடியாத ஜனங்கள் அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருப்பாரானால் அது தேவனுடைய தயவே அல்லாமல் வேறு ஒன்றுமல்ல. வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்.
இது உங்களால் உண்டானது அல்ல. ஆண்டவரே சொல்லுங்க, இது உம்முடைய ஈவு ஆண்டவரே, இது நீங்க கொடுத்த கிருபை, இது ஈவு. இன்னைக்கு நான் இப்படி உட்கார்ந்துருக்கிறது ஈவு, நான் ரட்சிக்கப்பட்டது ஈவு ஆண்டவரே. பரலோகத்திலே கர்த்தர் என்னை கொண்டு போய் சேர்க்க போகிறதும் அவருடைய ஈவு. ஆமேன். அந்த கிருபைக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இறுதியாக ரோமர்கள் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். வசனம் சொல்கிறது, தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். உங்களை கண்டிக்கவும் செய்கிறாரு, உங்களுக்கு தயவும் பாராட்டினார். கண்டிக்கும் போது இந்த தேவன் இப்படி அப்படின்னு சொல்லக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. ஸோ அன்பு எங்கே இருக்கோ அங்கே தான் கண்டிப்பு இருக்கும். ஆமே. இந்த நாளிலும் கூட தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் என்று ஆண்டவர் சொல்கிறார். வசனம் சொல்லுகிறது, அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு இன்னும் தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். ஆமே. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தயவுல நிலைச்சிருந்தா அந்த தயவுல இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு தயவு பாராட்டுவார், இன்னும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அந்த தயவுல நிலைச்சிராம போயிட்டா வசனம் சொல்லுகிறது, நீ என்ன செய்வாயா, வெட்டுண்டு போவா என்று சொல்லி. ஸோ வெட்டப்படுறதுக்காக கர்த்தர் என்னை அழைக்கல, அவரோடு கூட ஒட்டி வாழதான் கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார். ஆனால் வெட்டப்படுறோன்னா எங்கேயோ தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். தப்பு பண்ணும்போது தான் கர்த்தர் வெட்டி விடுகிறவராய் காணப்படுகிறார். இந்த நாளிலும் கூட தேவன் நம்ம மேலே அந்த தயவை வச்சிருக்கிறார். அந்த தயவில் நம்ம எப்படி இருக்கணும், நிலைச்சிருக்கணும். அவர் தயவை விட்டு ஓடி போகக்கூடாது. நமக்குள்ள பெருமைகள் இருக்கக்கூடாது, நமக்குள்ள ஆண்டவருக்கு விரோதமான பாவ கிரிகள் இருக்கக்கூடாது, ஆண்டவர் வெறுக்கிற அருவருப்புகள் இருக்கக்கூடாது. அந்த தயவில் நம்ம மறைஞ்சிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். எந்த பெருமையினாலும் விழுந்து போகும். நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான், நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் விழுந்து போனா. லூசிபர் சொல்லுகிறான், நான் வடபுறத்தில் உள்ள அந்த பர்வதத்தில் ஏறுவேன், அவருடைய சிங்காசனத்தில் அமர்வேன்னு சொன்னா கர்த்தர் அவனை விழ தள்ளினார். இந்த நாளிலும் தேவன் அருவருக்கிற காரியங்கள் இருக்கக்கூடாது, பெருமைகள் இருக்கக்கூடாது. ஜாதி பெருமை, நான் யார் தெரியுமா, இந்த ஜாதி பெருமை இருக்கக்கூடாது. பரலோகத்துக்கு வந்தா ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பிரித்து கொடுப்பாரா ஆண்டவர்? யோசித்து பாருங்க. கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார்ல. அப்புறம் இங்கே ஜாதி பார்க்குறோம், ஜாதி பார்த்து நம்ம மற்றவங்களை அற்பமாக என்றோம், மற்றவங்களை அற்பமாக பேசுகிறோம். தேவன் பார்க்குறார். தேவனுக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஆமேன். படிப்பினால் ஒரு உயர்வு வரும் பொழுது தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு பெரிய வேலை கிடச்சிருச்சு, எனக்கு பெரிய சம்பளம் கிடச்சிருச்சுன்னு கர்த்தரையே உதாசீனப்படுத்துகிற காரியம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஜீரோவில் இருந்தோம், ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். இந்த மனுஷனை போல, இந்த மேவி போசத்தை போல ஒன்றுமே இல்லாமல் ஒரு வனாந்தரத்தில் ஒரு திண்ணையில் இருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட நம்மளை கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னைக்கு உன்னதத்தில் உட்கார வச்சிருக்கிறார்னா அந்த தயவுக்காக கர்த்தருக்கு என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். ஆமேன். வசனம் சொல்லுகிறது, மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். ஆமேன். மனத்தாழ்மை உள்ளவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், அவன் கனப்படுத்தப்படுகிறான். இந்த நாளிலும் கூட பெருமைகள் இராதபடி, தேவன் வெறுக்கிற பாவங்கள் இராதபடி, தேவன் வெறுக்கிற அருவருப்புகள் இராதபடி எல்லாவற்றையும் கலைந்து போட்டு அவர் நமக்கு கொடுத்த தயவுல, இந்த தயவிலே நாம் நிலைத்திருப்போமானால் நாம் நித்திய ஜீவனை பிரவேசிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அந்த தயவிலே நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக.